பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இது வந்து தலைமைக்கு தெரியாம தனிச்சையா ஒரு 3-4 மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப நைவுன்னு பார்க்க முடியாதா? இல்ல, இது தலைமைக்கு தெரியாம பேசுவது கிடையாது. இது தலைமைக்கு தெரிந்துதான் பேசுவது. காரணம்னா இது தனிப்பட்ட கருத்து பிரச்சனையோ இல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள பதவியை பத்தின பிரச்சனை கிடையாது. யார் காங்கிரஸ்ல என்ன பதவி வகிக்கிறது, இது வந்து கூட்டணி சம்பந்தமான விஷயம். எவ்வளவு சீட்டு, கூட்டணி பேரம் என்ன, கூட்டணியில ஒரு தேர்தலையும் கூட்டணி கட்சி வாங்குகின்ற அளவீடு, அதெல்லாம் வைத்து இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து எக்ஸ் தரப்புல தளத்துல ஒரு செய்தியை போட்டிருக்காருன்னா இது வந்து கண்டிப்பா கூட்டணி விவகாரம் தான். கூட்டணி விவகாரம்ன்றது ஒரு கட்சியினுடைய தலைமை பேசி முடிவெடுக்கிற விஷயம். அதை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்ல காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் அடிக்கடி பேசுறாங்கன்னா அப்ப அங்க கண்டிப்பா அங்க ஒரு சர்ச்சை, ஒரு பேசுபொருள் இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்கா, பலம் வாய்ந்ததா இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தாவேக்கான்ற ஒரு புதிய கட்சி வந்ததுனால அவர்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா அவர்கள் வந்து கருத்திக்கு கொண்டு அதன் மூலமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. இல்ல, பட் இந்த ஒரு ரிஸ்க் காங்கிரஸால எடுக்க முடியுமா? தாவேக்கா ஒரு ஆப்ஷனா காமிச்சு திமுக கிட்ட கூடுதல் சீட்டு வாங்குறதா உங்களுக்கு சரியான யுக்தியா இருக்குமா? எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் அட்வான்ஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இல்ல, வந்து தாவேக்காக்கு போற ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலையில அகில இந்திய அளவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் இருக்கா? ஏன்னா பீகார் தேர்தலில் பார்த்தோம், தொடர்ச்சியா தேசிய அளவில் அவங்க பின்னடைவை சந்தித்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான். அதை விட்டு இந்த பொதுவா இந்த ஒரு பொசிஷன் ஆஃப் வீக்னஸ்ல தேசிய அளவுல இருக்கும்போது அவங்களால இந்த ரிஸ்கை எடுக்க முடியுமா? அதுக்கான காலகட்டமா அவங்களுக்கு? கண்டிப்பா அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க போறது கிடையாது. இது வந்து ஒரு வகையான ஒரு செய்தித்தாள்ல இதை ஒரு பெருசாக்கி இதை ஒரு பேசு பொருளாக்கி நாங்க வந்து மனசு கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு வந்து நாங்க ஒரு பெரிய கட்சி, எங்களுக்கு 99 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சி, மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாக்கி எங்களை வந்து 3% கம்மி நாங்க போனது நீங்க கம்மியா கொடுக்குற சீட்டு அப்படின்னு ஒரு தோரணையெல்லாம் உற்பத்தி பண்ணி காட்டி அதன் மூலமா அதிக சீட்டு பெறறதுக்கு தான் இது யுக்தி. மற்றபடி இவர்கள் வந்து காங்கிரஸை வந்து திமுக விட்டு போகாது. காங்கிரஸ் தாவேக்கால போயெல்லாம் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது சீட்டே வந்து கம்மி ஆகுது அப்படின்னும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 25-28 சீட்டுன்னு பேசுறாங்கன்னா 25 சீட்ல ஒரு கூட ஒரு 5 சீட்டு வர்றதே பிரச்சனைனா அங்க போய் 40-50 சீட்டு வாங்குறாங்க, இல்ல 70 சீட்டு வாங்கினாலும் சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை பேர் வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. அப்ப அது எம்எல்ஏவே கன்வெர்ட் ஆகுமான்றது தெரியாது. இங்க குடுக்குற பாண்டிச்சேரியில சீட்டு கிடைக்கும், கேரளால சீட்டு கிடைக்கும், தாவேக்கா கூட்டணிய ப்ராப்பரன்ஸா இருக்கிறவங்க சொல்றாங்க, அதுல மெரிட் இருக்கா? கரெக்டுங்க. நீங்க வந்து பாண்டிச்சேரி மாதிரி ஒரு மாநிலத்துல தாவேக்கா வச்சு காங்கிரஸ் அங்க கலங்கானா கண்டிப்பா வாக்கு வங்கிக்கு நல்லதா இருக்கும். கேரளால வாக்கு வங்கி கூட கிடைக்கிறதுக்கு விஜய் அவர்களோட வைத்து அது நன்றாக இருக்கும். ஆனா அவங்க இழக்க போறது என்ன, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-24 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து காங்கிரஸை எதிர்த்து பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்க. இல்ல காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை, இப்ப நேஷனல் ஹெரால்டு கேஸ் பார்த்தோம். அப்ப அந்த கேஸ் அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது திமுக எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு துணையாக இருந்தது, அதே மாதிரி திமுக வந்து ஒரு நீதியரசர் மீது வந்து ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த பொழுது காங்கிரஸ் வந்து உறுதுணையாக இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி மொத்தமா அடி வாங்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு பாராளுமன்றம் முக்கியமா சட்டமன்றம் முக்கியமான்னு வலியுறுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா 2029 இது ஒர்க் அவுட் ஆகலன்னா திருப்பி மாத்திக்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுல என்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலம் அப்படின்னு இதை வலியுறுத்துறவங்க சொல்றாங்க அங்க. கரெக்ட். அப்ப அது வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரருக்கும் அந்த முடிவுக்கு வரணும் இல்லையா? அப்ப அதுல வந்து ப. சிதம்பரம் அவர்களோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு, கே.சி. வேணுகோபாலோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. ராகுல் காந்தியோட கருத்து என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுல ஒரு பேட்டர்ன் பார்க்கணும். ராகுல் காந்தியோட கருத்து மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ 3 பேருமே ராகுல் காந்தியோட இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறவங்களா அறியப்படுறவங்க. ஸோ ராகுல் காந்தியோட கோஹட் இல்லாம அவங்களால இந்த கருத்துக்களை, இந்த மாற்று கருத்துக்களை சொல்ல முடியுமா? இல்ல, ராகுல் காந்தியோட கோஹெட் இருக்கும் கண்டிப்பா. என்ன பேசியிருப்பாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பினாதான் நமக்கு சீட்டு கூட கொடுப்பாங்க, இல்லைன்னா இதை காரணம் காட்டி நமக்கு சீட்டை வந்து குறைச்சிக்கிட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வரலாறு காட்டுவாங்க. நம்ம ஒரு காலத்துல வந்து 60 சீட்டு வாங்கணும், அப்புறம் 40 வாங்கணும், இப்ப 25-28 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். இது இப்படியே போனா 15 சீட்டுக்கு நம்மள சுருக்கிடுவாங்க, பாஜக அதிமுக என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். லாஜிக்கலா பார்த்தா அது கரெக்ட் தான். ஏன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு ஓட் ஷேர் காங்கிரஸை விட ஜாஸ்தி. அப்ப இதெல்லாம் சொல்லி ராகுல் காந்தி கிட்ட பேசும்போது இது வந்து லோக்கல் பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம், எப்பனா ரொம்ப பிரச்சனை ஆனா வந்து அப்ப நீங்க வந்தா போதும் அப்படின்னு கூட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், தெரியாது நமக்கு. இது வந்துட்டு இன்னொரு பார்வை என்னன்னா, காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை மீறி சீட்டு வாங்கும் போது அது வந்து
டெட்ரிமெண்டலா போயிடுது. பீகார்ல பார்த்தோம், அவங்க கூடுதலா வாங்கிட்டாங்கிற விமர்சனம் இருந்தது. தமிழ்நாட்டிலேயே 63 சீட் அவங்க வாங்கினாங்க. அப்போ அதோடைய ஸ்ட்ரைக் ரேட் நம்ம பார்த்தோம். 80கள் எல்லாம் பாதி வாங்கின போது நிலைமையெல்லாம் பார்த்தோம். சோ அது அளவுக்கு மீறி வாங்கும் போது அந்த கூட்டணிக்கும் சரி அவங்களுக்குமே டெட்ரிமெண்டலாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை ஏற்க முடியுமா? இல்ல, அது பார்வையில் அது நிதர்சனமான உண்மை தானே. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கோ இப்ப உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த தேர்தலில் அதிமுக 20 சட்டமன்ற சீட்டு கொடுத்தாங்க. ஆனா அவங்களால பெரிய அளவுல ஜெயிக்க முடியல. அதிமுகவோட ஸ்ட்ரைக் ரேட்டை விட பாஜகவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. அதே மாதிரி திமுகவோட ஸ்ட்ரைக் ரேட்டை விட காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. குறிப்பா சொல்லணும்னா மாநில கட்சிகளுக்கு வெற்றி விகிதாச்சாரம் கூடுதலாகவும் தேசிய கட்சிகளுக்கு வெற்றி விகிதாச்சாரம் குறைவாக தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது அதிகமான சீட்டு எந்த 2 தேசிய கட்சி, அதாவது காங்கிரஸ் அதிகமான சீட்டு வாங்கினாலும் அது அதிமுகவுக்கு பலம். பாஜக அதிகமான சீட்டு அதிமுக கூட்டணியில் வாங்கினா அது திமுகவுக்கு பலம். நீங்க சின்னம் டு சின்னம் அந்த தேர்தல்னு வரும்பொழுது ரெட்டலை என்பது கை சின்னத்தை எதிர்த்து சண்டையிடும் பொழுது அது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதயசூரியன் என்பது தாமரை எதிர்த்து நிற்கும் பொழுது அங்கே உதயசூரியனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது இட் ஹஸ் பீன் ப்ரூவன் அகைன் அண்ட் அகைன். நிறைய தேர்தலில் இது ப்ரூவ் பண்ண இது உறுதியான ஒரு விஷயம். அதை தான் அவங்க திருப்பி கோடிட்டு காட்டுறாங்க. அது ஃபேக்சுவலா கரெக்ட். தேங்க்யூ வெரி மச் கோடீஸ்வரன் சார். இது ஒரு யுக்தியா இல்ல நிஜமாலே அவங்க மாற்று பார்வை பாக்குறாங்களா? எது சரியான பதம் ஒரு கூட்டணி கட்சியுடைய ஒரு பேலன்ஸுக்கு அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் இன்னும் கூட நிறைய கேள்விகளையும் பதில்களையும் பல்வேறு கூட்டணிகள்ல கொடுக்கும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ஒரு கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.